இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ் பிரபு, விவரங்கள். தன் ஒரே மகனை ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் சுற்றுலா சென்ற போது மகனை பறிகொடுத்திருக்கிறார் சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி. அவரது மகனின் உடலானது இன்று மாலை 4 மணி அளவில் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. 8 நாள் தேடுதலுக்கு பின்பாக அவர் உடல் கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இங்கே தாம்பரத்தில் உள்ள ராஜகீழ்ப்பாக்கத்தில் அவரது பண்ணை வீட்டில் அவரது உடலானது அடக்கம் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. மூத்த அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் வந்திருக்கிறாங்க. துரைசாமி அவர்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உட்பட பல்வேறு அரசு சார்ந்த பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான போட்டித் தேர்வதற்கான மனிதநேய அறக்கட்டளை வைத்து நடத்தி வருகிறார். அதில் பயன்பெற்றவர்கள் என அவர் மூலமாக படித்தவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்துகிறார்கள். அடுத்த ஒரு 5 to 10 நிமிடத்தில் அவரது வெற்றியின் உடலானது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு சிஐடி நகரில் இருக்கக்கூடிய துரைசாமி அவர்களின் இல்லத்தில் பொதுமக்கள் மரியாதைக்காக வைக்கப்பட இருக்கிறது. அங்கே தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள், அதே போல பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் ஆகியோரெல்லாம் நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தற்போது வெற்றியின் உடலுக்கு ஏராளமானோர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அவருடன் பணியாற்றியவர்கள், அவருடன் பயணம் செய்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள் ஆகியோரெல்லாம் இந்த பண்ணை வீட்டில் அவருக்காக அஞ்சலி செலுத்தி வருகிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.